மாயா, பீச் காத்து என்ன சூப்பரா இருக்குடி. ஆஹா, நீ தானடி வெக்கேஷன் போகணும்னு ஆசைப்பட்ட, அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஜாலி என்ஜாய் பண்ணு. அடுத்த மாசம் என் ஆத்தா வரும்டி. அப்ப இதே மாதிரி பீச்சுக்கு வந்து என்ஜாய் பண்ணலானே. அதெல்லாம் கூட்டிட்டு வரலாண்டி. எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ண, ஒன்னுத்துலயாவது செலக்ட் ஆனியா நீ? ஐயோ மாயா, அதை ஏன்டி கேட்குற? அவங்க கால் பண்ணுறேன்னு சொல்லி 2 மாதம் ஆகுதுடி. இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கூட வரல. வேற எதனா வேலை தான் தேடணும் போல இருக்கு. சரி, என்கிட்ட ஒரு வேலை இருக்கு, அந்த வேலைக்கு போறியா நீ? மாயா, என்ன வேலைடி? சீக்கிரம் சொல்லு. எந்த வேலையா இருந்தாலும் நான் பண்ணுவேன். என்ன வேலை சொன்னாலும் செய்வியா நீ? முதல்ல அந்த வேலைக்கு எவ்வளோ சம்பளம்னு உனக்கு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 8 கோடி ரூபாய் சம்பளம் தராங்க, தெரியுமா? 8 கோடி ரூபாயா? மாயா, சீக்கிரமா அப்ளை பண்ணுடி. நான் கண்டிப்பா அந்த வேலைக்கு போகணும். ஷாக்க கோர அது ரிஸ்க் இருக்கனால தான் அந்த வேலைக்கு 8 கோடி ரூபாவே தரேன்னு சொல்றாங்க. அப்படி என்னடி ரிஸ்க் இருக்க போகுது? 8 கோடி ரூபாய் வரப்போகுது. அப்புறம் என்ன? கொலம்பியான்னு ஒரு தீவு இருக்குல்ல, அந்த தீவுல ஒரு லைட் ஹவுஸ்ல போய் நம்ம வேலை பார்க்கணும். லைட் ஹவுஸ்ல தானே? ஜாலியா நின்று வேலை பார்க்க வேண்டியதான். ஏதோ கஷ்டம்னு சொன்னேன். லைட் ஹவுஸ்ல நின்று வேலை பார்க்கறது தாண்டி ரொம்ப கஷ்டம். அந்த லைட் ஹவுஸ் வந்து நடுக்கடல்ல இருக்குமா. அலைகள்லாம் வேகமா அடிக்கும் போது லைட் ஹவுஸே கீழே விழுற அளவுக்கு அபாயமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கடி. ஐயோயோ மாயா, நீ சொல்லும் போதே எனக்கு வயித்தெல்லாம் பெரட்டுதுடி. இந்த அலை மட்டும் பிரச்சனை கிடையாது, அங்கே வந்து ரொம்ப தனிமையா இருந்து வேலை பார்க்கணும். இதனாலேயே அந்த வேலைக்கு யாருமே அப்ளை பண்றதே இல்லையா தெரியுமா? மாயா, இந்த வேலை இவ்வளோ கஷ்டமா இருக்கவே தான் வருஷத்துக்கு 8 கோடி ரூபாய் சம்பளம் தராங்க போல இருக்கு. ரிஸ்க் இல்லாம யாராவது 8 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலை கொடுப்பாங்களா? அடி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ மாயா, நான் அந்த வேலைக்கு போவே மாட்டேன். எனக்கு காசே தேவையில்லை, உயிர் தான் முக்கியம். நீ தானடி சொன்ன எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் செய்யற, நீ இப்ப வந்து எனக்கு வேலையே வேணாங்கிற? ஐயோ, அந்த வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன்டி. இவ்வளோ ரிஸ்க் இருக்கும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு உயிர் தான் முக்கியம். கரெக்டு தான் நீ சொல்றது. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இந்த வேலைக்கு போய் நான் உன்னை அனுப்புவேனா? லோக்கல்லே ஏதாவது வேலை இருக்குதான்னு பார்ப்போம்.